ஹலோ, வெல்கம் டு ஏஎஸ்வி மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் டைனமிக்ஸ் யூடியூப் சேனல். நான் இன்னைக்கு உங்களுக்கு தமிழில் போர்ட் மாஸை பற்றி அழகாக டீச் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஒரு மேக்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிறதும், அந்த மேக்ஸை எப்படி ரியல் லைஃப்பில் ரியல் லைஃப்பில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுங்கிறதையும் எளிமையாக தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னுடைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் ஏன் மேக்ஸ் படிக்கிறீங்க, அது எங்கே அப்ளை ஆகுது அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு எளிமையாக சொல்லித்தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா போர்ட் மாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் லேர்ன் பண்ண போகிறீங்க. இதில் வந்து ஒவ்வொரு லெட்டருக்கான மீனிங் என்னென்னா ப்ராக்கெட் ஆஃப், டிவைட், மல்டிப்ளேஷன், அடிஷன், சப்ராக்ஷன். இந்த ரூலை எதுக்கு நம்மளுடைய ரியல் லைஃப்பில் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். அப்படி பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு கட்டடம் கட்டணும் அப்படிங்கிற ஒரு ரூலை நான் வந்து கட்டடம் கட்டணுங்கிற ஒரு ப்ராசஸை என் மைண்டில் செலுத்துறேன். அப்படிங்கும் பொழுது அந்த கட்டடம் கட்டுறதுக்கும் இந்த மேக்ஸுக்கு என்ன கனெக்ஷன் இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் இந்த போர்ட் மாஸ்லேருந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட் ஆஃப். இது என்ன ப்ராக்கெட் ஆஃப்ங்கிறதுக்கும் இந்த பில்டிங் கட்டுறதுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஒரு பில்டிங் கட்டும் பொழுது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இடம் மட்டும் இருக்காது. இந்த உலகத்துல வந்து நம்ம இடம் மற்ற நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் இடம், பக்கத்து இடம்லாம் இருக்கும்ல. அப்ப அந்த இடத்தெல்லாம் வந்து பல பேரு நம்ம பக்கத்துல பக்கத்துல யூஸ் பண்றதுனால, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்மளுடைய இடம் என்னங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அப்ப தெரிஞ்சுக்கணும்னா, நம்மளுடைய இடத்த வந்து மெஷர் பண்ணணும். நம்ம வந்து ஒரு 30 வருஷம் நான் அனுபவிக்கிறேன். அதனால இந்த இடம் நம்மளுடைய இடம் தான்னு சொல்லிட்டு நினைச்சு கட்டிறக்கூடாது. ஏன் அப்படின்னா, அது ஒருத்தவங்க கரெக்ட்டா அளக்குறாங்க. இடத்த அளக்கும் பொழுது, அந்த இடத்த நம்மளுடைய இடம் வந்து அவங்களுக்கு மேபி போயிரலாம். அளக்காம நம்ம கட்டிட்டோம்னா. இல்லன்னா, அவங்க இடத்த நம்ம சேர்த்து கட்டிப்போம் வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த 2 சூழ்நிலை இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இடத்த ஃபர்ஸ்ட்டு அளந்துட்டு, இந்த இடத்துக்குள்ள தான் நம்ம வீடு கட்டணுங்கிறது ஒரு முடிவ பண்ணிட்டீங்கன்னா, அந்த இந்த அடிப்படையில நீங்க இந்த செய்யற செயல் வந்து நீங்க எப்பயுமே அந்த வீடு கட்டி கடைசி வரை நீங்க நிம்மதியா அதுல இருந்துட்டு போற வரை உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. இல்ல அப்படின்னா என்ன நடக்குங்கிறத தான் நான் இப்ப சொல்லப் போறேன். இப்ப நீங்க இடத்த அளக்காமயும் கட்டி போடலாம், வீடு கட்டி போடலாம். ஆனா இன்னொருத்தர் அளக்கும் பொழுது அது கரெக்ட்டா இருக்குங்கிற நம்பிக்கை நம்ம வச்சு கட்டக்கூடாது. நம்ம அளந்துட்டு இதுதான் என் எல்லைன்னு முடிவு பண்றதுக்கும், அவங்க அளந்தா இது கரெக்ட்டா தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸோ அந்த விஷயத்த நீங்க பார்த்துக்கோங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ப்ராக்கெட் ஆஃப்ங்கிற விஷயத்த நம்ம மேக்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம அப்ளை பண்ணணும். எந்தெந்த இடத்துலலாம் ப்ராக்கெட் இருக்கு. இப்ப இந்த இடத்துல ப்ராக்கெட் இருக்கு. இத தான் ஃபர்ஸ்ட் நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணணும். அப்ப இந்த முன்னாடி இருக்கிறதெல்லாம் மல்டிப்ளை பண்ணக்கூடாது. இத தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். அப்ப இது ஃபர்ஸ்ட் பண்ணணுங்கிறத வந்து என்ன சொல்றாங்க ரியல் லைஃப்ல, நம்ம ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு நம்மளுடைய இடம் எது, நம்மளுடைய பவுண்டரி என்ன, அந்த பவுண்டரிய தான் இங்க ப்ராக்கெட்ன்னு சொல்றோம். அப்ப இத நம்ம செஞ்சுட்டோம். அததான் நான் கீழ வந்து ஒரு பேராகிராஃப்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இத தான் நான் வந்து தமிழ்ல உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி சொல்லியிருக்கேன். இப்ப இடத்த நம்ம அளந்தாச்சு, கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம நம்ம டிராயிங் போடணும். அதாவது ஒரு இடத்துல வந்து வீடு கட்டணும்னு முடிவு பண்ணி, நம்ம இடம் இவ்வளவுதான் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, அந்த நம்ம இடத்துல டிராயிங் போடும்பொழுது இன்ஜினியரா இருக்கட்டும், இல்ல நம்மளே வந்து அத அழகா வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, மெஷர் பண்ணலாம். இப்ப இதுல மெஷர்மென்ட் பண்றது என்ன அப்படின்னாக்க, நம்ம எந்தெந்த இடத்துல அதாவது ஒரு கிச்சன் அப்படின்னு சொன்னா, அதனுடைய மெஷர்மென்ட் எவ்வளவு? ஒரு பெட்ரூம்னா அதோடைய மெஷர்மென்ட் எவ்வளவு? அப்படிங்கிறத நம்ம ஒரு பெட்ரூம் வந்து இந்த அளவுக்கு மெஷர்மென்ட் வைக்கணுங்கிறதுக்காக நம்ம டிவைட் பண்றோம் அந்த ஏரியாவ. நம்ம இடத்த வந்து டிவைட் பண்றோம். அததான் மேத்ஸ்லயும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, டிவைடுங்கிறது. பட் இங்க எக்ஸாம்பிள்ல நான் டிவைட் குடுக்கல. இந்த மாரி ஒரு எக்ஸாம்பிள் இருந்துச்சுன்னா, டிவைடு வரக்கூடியதுல இந்த பிராக்கெட்ட முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, டிவைட யூஸ் பண்ணணும். இதுதான் செகண்ட் பார்ட். அப்ப இங்க எப்படி வந்து ஒரு இடத்த அளந்ததுக்கு அப்புறம் நம்ம அந்த இடத்துக்குள்ள ஒவ்வொருவருடைய அதாவது ஒரு ரூமா இருக்கட்டும், கிச்சனா இருக்கட்டும், ஹாலா இருக்கட்டும், அதனுடைய சைஸ் என்னங்கிறதுக்கு டிவைட் பண்றோம்ல, அது போல தான் இங்க மேத்ஸ்லயும் அப்ளை பண்ணணும். அப்புறம் பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் டிவைட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த காலம்ஸ் வச்சு நம்ம எப்பயுமே நீங்க வீடு கட்டும்போது பாருங்களேன், அந்த காலம்ஸ தான் ஃபர்ஸ்ட் ரைஸ் பண்ணுவாங்க. நம்ம உடனே வந்து அதாவது ஒரு பிரீக்ஸ் வச்சு அந்த மாரிலாம் கட்ட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் காலத்த ரைஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா, அது ஒரு ஸ்ட்ரக்சர்க்கு வரும்பொழுது தான் அந்த காலத்துக்கு இடையில வந்து அடுத்த ஸ்டேஜ் நடக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் வந்து ரைஸ் பண்ணணும். அப்போ அந்த ஒரு சின்ன ஒரு ஃப்ளோரா இருந்தாலும் அந்த காலத்த ரைஸ் பண்ணுவாங்க எல்லாத்தையும். அதுக்கு பேரு வந்து என்ன அப்படின்னா, ரைஸ் பண்றத வந்து நம்ம மேத்ஸ்ல வந்து மல்டிப்ளிகேஷன் சொல்றோம். இப்ப இதுக்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னா, இது வந்து இன்சைட் பிராக்கெட்டுக்குள்ள சில ஆப்பரேஷன் இருக்கும். அத வந்து செய்யணும். பட் இங்க வந்து மல்டிப்ளிகேஷன்ங்கிறது அதுக்கப்புறம் அந்த டிவைடுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுதான் மல்டிப்ளிகேஷன் சொல்றோம். இப்ப இங்க ரைஸ் பண்றோம்.
அப்ப நம்ம ரியல் லைஃப்ல பாருங்களேன், இந்த விஷயத்த நம்ம எப்படி ப்ராப்பரா பண்ணிட்டு போறோமோ, அதுதான் வந்து ரியல் லைஃப்ல ஃபாலோ பண்ணும்பொழுது, இதனுடைய பிராக்டிஸ் தான் இங்க ரியல் லைஃப்ல நம்மள யோசிக்க சொல்லும். இந்த சிந்திக்கக்கூடிய திறன வளர்க்கறதுக்கு தான் மேத்ஸ். அப்ப இங்க நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு பிராக்கெட் பண்ணோம். பிராக்கெட்ட முடிச்சோம். அதுக்கப்புறம் டிவைட் பண்ணோம். அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன் இருக்கும். அப்படிங்கும்போது, அதனுடைய அப்ளிகேஷன நீங்க இண்டிவிஜுவலா உங்களுடைய ரியல் லைஃப் சிச்சுவேஷன ஃபேஸ் பண்ணும்பொழுது, இந்த திங்கிங் அங்க வரணும். நான் வந்து படிச்சத ஞாபகம் வரலையா அப்படின்னா, இதுவரை நெறைய ஸ்டூடண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. இங்க படிக்கிறதுக்கும், ரியல் லைஃப்ல அப்ளை பண்றதுக்கும் கனெக்ஷன் இருக்கு. நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் ரியல் லைஃப்ல அப்ளை பண்றோம். அப்படிங்கிற விஷயத்த நான் என்னோட யூடியூப் சேனல் நீங்க பார்த்துட்டே வந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு நல்லா தெளிவா புரியும். ஓகேங்களா? இப்ப இது மல்டிப்ளை பண்ணிட்டோம். 4த் விஷயம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த பில்லர் ரைஸ் பண்ணோம்ல, இதுக்கு இடையில பிரிக்ஸ் வச்சு கனெக்ட் பண்றோம். அப்ப ஆட் பண்ணிட்டே போறோம். ஆட் பண்ணிட்டு போகும்பொழுது, அது நம்மளுக்கு ஒரு பில்டிங் ஸ்ட்ரக்சருக்கு வருது. அப்ப பாருங்க பில்டிங் ஆல்மோஸ்ட் குளோஸ் ஆகுற சிச்சுவேஷன் வந்துருச்சு. இதுதான் அடுத்து. அதாவது ஆட் பண்றோம். லாஸ்ட் ஃபைனலா என்ன பண்ண போறோம் அப்படின்னா, வந்து செப்பரேட் பண்ண போறோம். இது வந்து இந்த ஹாலு வந்து பர்ப்பஸ் மெயினா யூஸ் பண்ண போறோம். இந்த ரூம் வந்து உங்களுக்கு அ சன்னுக்கு, டாட்டருக்கு, இது வந்து விசிட்டர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி பர்ட்டிகுலரா யூஸ் பண்ணும்பொழுது, அது வீடு வந்து ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. ஃபைனலா இது நம்மளுடைய வீடு. இது ஷார்ட் ஃபார்ம் ஒவ்வொன்னா குடுத்துருக்கோம். பிராக்கெட்ஸ்னா லேண்ட் பவுண்டரிய கண்டுபிடிக்கணும். டிவிஷன்னா டிவைட் வந்து ஸ்பேஸ கண்டுபிடிக்கணும். மல்டிப்ளிகேஷன்னா பில்லர ரைஸ் பண்ற மாரி. அடிஷன்னா நம்ம எல்லாத்தையும் அந்த பில்லருக்கு இடையில உள்ள ஏரியாவ ஜாயின் பண்ணணும். சப்ட்ராக்ஷன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஏரியா ஸ்பெசிஃபிக்கலா டிவைட் பண்ணி குடுக்கணும். அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த போர்ட் மாஸுக்கும் இந்த ரியல் லைஃப்லயும் நீங்க கத்துக்கிறீங்க. இதே மாரி நம்ம யூடியூப் சேனல ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா நெறைய நீங்க ரியல் லைஃப்ல அத கத்துக்கலாம். தேங்க் யூ ஸோ மச்.